என்ன அனி மேடம், இன்னைக்கு என்ன வீடியோ? வணக்கம். வணக்கம். நாம பூஜை அறையில நிறைய லட்சுமிக்கு பிடிச்ச பொருளை வச்சு சாமி கும்பிடுறோம்ல. ஆமா, லக்ஷ்மி வாசம் பண்ற பொருள்னு சொல்லி நம்ம கோமதி சக்கரம், தாமரை விதை வச்சிருப்போம். அதுக்கப்புறம் குன்றின் மணி, அதுக்கப்புறம் சோவி. ஸோ இது மாதிரி விஷயம்லாம் மகாலட்சுமி வாசம் பண்ற பொருள்னு சொல்லி வைக்கிறோம். இது வந்து ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் வைக்கிறோமே தவிர, இது எல்லாம் எப்படி உருவாச்சு, இது எப்படி மகாலட்சுமி வாசம் பண்ண பொருளா மாறுச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. அத சொல்றதுதான் வந்திருக்கேன். ஓ, அதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இன்னைக்கு பேச வந்து கோமதி சக்கரத்தை பத்தி. ஓ, முதல்ல கோமதி சக்கரத்தை பத்தி பேசுறேன். சோ உங்களுக்கு இந்த கோமதி சக்கரம் உருவான இடம் எதுன்னு தெரியுமா? எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு? ஆக்சுவலா வந்து 108 திவ்ய தேசம் இருக்கு இல்லையா? 108 திவ்ய தேசத்துல லக்னோல நைமி சாரண்யம் அப்படின்ற இடத்துல வந்து பெருமாளோட சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா? அந்த சுதர்சன சக்கரத்தை அதுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்து பெருமாள் அனுப்புறாரு. எதுக்காக அப்படின்னா, முனிவர்கள் தவம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தை தேர்வு பண்றதுக்காக அந்த சுதர்சன சக்கரத்தை அனுப்புறாரு. அப்படி அந்த சுதர்சன சக்கரத்தை அனுப்பும்போது அந்த சுதர்சன சக்கரம் வந்து பூமியில விழுந்து அது உருண்டு ஓடி நதிகள்ல பயணப்படும் போது அந்த சுதர்சன சக்கரம் சுத்துற வேகத்துல அந்த நீர்த்துளிகள் எல்லாம் பட்டு செதறி விழுகுது இல்லையா? அப்படி விழுகிறது தான் இந்த கோமதி சக்கரமா உருவாச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த 108 திவ்ய தேசத்துல அந்த இடத்த வச்சு ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, துவாரகையில இருக்க கோமதி நதி, அந்த கோமதி நதியில உள்ள கல்லு தான் இந்த கோமதி சக்கரம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இதுல என்ன எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் சுதர்சன சக்கரத்து மூலமா உருவாச்சு அப்படின்றது, இந்த பக்கம் துவாரகைன்றது கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த இடம். சோ பெருமாளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுல மகாலட்சுமி எப்படி வாசம் பண்றா அப்படின்றதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். ஆக்சுவலி நம்ம கிருஷ்ணர் வந்து ராதையை பார்க்க போறப்ப டெய்லி ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போவார். துவாரகையில இருந்து ராதையை பார்க்க போறப்ப ஏதாவது கனிகள் இப்படி ஏதாவது எடுத்துட்டு போய் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, ராதையை வந்து கிடைக்காத பொருளா எடுத்துட்டு போய் கொடுக்கறது. அப்படி போறப்ப அந்த நதியை தாண்டி தான், அந்த கோமதி நதியை தாண்டி தான் போகணும். அப்படின்றப்ப ஒரு நாள் இவர் கால் தட்டுப்பட்டோடனே என்னடா எடுத்து பாக்குறப்ப நம்மளோட சுதர்சன சக்கரம் மாதிரியே வடிவில் இருக்கேன்னு பார்த்து, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி, யூனிக்கா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போய் ராதைக்கு அன்பளிப்பா கொடுத்தாராங்க. ஸோ எப்பயுமே பெண்களுக்கு வந்து கணவர் கொடுத்தது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொடுத்ததா இருக்கட்டும், ஒரு பிடித்தமான பொருளா மாறும். கிஃப்ட் கொடுத்தா அதை ரொம்ப பொக்கிஷமா வச்சுப்போம்ல. அப்போ வந்து லக்ஷ்மியோட ரூபமான ராதைக்கு அவர் கணவர் கொடுத்த பொருள் பிடித்தமா இருந்ததுனால அதுல வாசம் பண்றாங்கன்னு சொல்ல வரியா? இது ராமாயணத்திலயும் ஒரு விஷயம் இருக்கு. ராமாயணத்திலயுமா? ஆமா. ராமாயணத்துல என்ன? ஆக்சுவலி ராமர் வந்து ஆஞ்சநேயர்ட்ட ஒரு இது கொடுத்துடுவார்ல, கடையாளி. அதுலயும் இந்த இது இருக்கு, கோமதி சக்கரம் இருக்கும். ஓ, கடையாளின்றது மோதிரம் தானே? ஆமா, மோதிரத்துல இது பதிச்சிருக்கும். ஓ, தங்க நகையிலையும் போடலாமா இத? நார்த் சைட்ல போடுவாங்க. அப்படியா? ஆமா, இங்க எப்படி பவளம் இப்படி வச்சிருக்காங்க, அதே மாதிரி இந்த கோமதி சக்கரத்தை வச்சிருப்பாங்க. அப்ப அந்த கணையாளிலேயே வந்து கோமதி சக்கரை இருந்திருக்கு. ஆமா. அப்ப சீதை வந்து ராமரை பிரிஞ்சு அந்த அசோகவனத்துல இருக்கும்போது இந்த கணையாளின்றது ராமனோட ரூபமாவே அதை பார்த்திருப்பா இல்லையா? ஆமா. சோ அப்படி எல்லா ஒரு விஷயத்திலையும் இது கொடுத்தனால அது அவளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா, அது ரொம்ப பிடிச்சிருந்தாலே அந்த இடத்துல நம்ம ஒரு சேலையை கூட பொக்கிஷமா பார்த்துப்போம்ல. கணவர் கொடுத்தது சேலையா இருக்கட்டும், அது யாருக்கும் கொடுக்க மாட்டோம். இப்ப புரியுது. இப்ப வந்து மகாலட்சுமிய வந்து ஒரு ஐஸ் வைக்கணும், நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருளா நம்ம கொடுக்கணும். ஆமா, அவங்களுக்கு பிடிச்ச, இப்ப படையல் போட்டு கும்பிடுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வச்சு கும்பிடணும். அந்த வச்சு கும்பிடுறதே நீங்க வந்து அவங்க வீட்டுக்காரர் கொடுத்த பொருளையே வச்சு கும்பிடுறீங்க. அது எவ்வளவு ஹாப்பினஸா இருக்கும். டக்குனு யாரை ஞாபகப்படுத்தும்? கணவரை ஞாபகப்படுத்தும். அப்ப அந்த சந்தோஷத்துல என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம். அது அப்படித்தான் இந்த கோமதி சக்கரமும் அவங்க மகாலட்சுமி வாசம் பண்ற ஒரு பொருளா மாறி இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல வீடு கட்டுறப்ப பால் சங்க நிலைப்படியில வைப்போம்.
ஆமா, ஆக்சுவலா இப்போ வந்து டைல்ஸ் மார்பிள்ஸ் வந்துருச்சு. அப்ப வந்து நமக்கு சிமெண்ட் தரதான் அப்படின்றப்ப நிலவாசல் சைட்ல மட்டும் தான் மரம் இருக்கும். படிக்கட்டு வந்து அந்த சிமெண்ட் தரையில தான் இருக்கும். அதுல வந்து அந்த சங்க மேலாப்புல தெரியுற மாதிரி வச்சு பூசிருப்பாங்க. நம்ம வீட்டுல டைல்ஸ் போட்டாலுமே நம்ம வீட்டுல பால் சங்கு வச்சிருக்கோம். படியில வச்சு இது பண்ணிருக்கோம். அதே மாதிரி சங்குக்கு பதிலா நார்த் சைட்ல அங்க கடல் இருக்காதுல்ல. ஆமா, இங்கதான் நமக்கு கடல் இருக்கு, சங்கு ஈஸியா கிடைக்கும். அப்படின்றப்ப இந்த கோமதி சக்கரத்தை தான் நிலப்படியில வைப்பாங்க. ஓ, நிலப்படியில வச்சு அந்த இது பண்ணுவாங்க. இது என்னன்னா தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள்லாம் போக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒரு பால் காய்ச்ச, நம்ம ஊர்ல ஒரு பால் காய்ச்சி பண்றோம், இல்ல கடை திறப்பு இதெல்லாம் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், உப்பு மஞ்சள் இல்ல வேற ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுப்போம். நார்த் சைட்ல இதை கொண்டு போய் கொடுப்பாங்க. மங்கள பொருளா இத கொண்டு லட்சுமி உங்களை வாசம் செய்யட்டும், உங்க இடத்துக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு போய் கொடுப்பாங்க. வியாபாரம் பெருகட்டும். இப்ப நீங்க நார்த் சைட்ல உள்ள கடையெல்லாம் பாத்தீங்கன்னா கல்லாவை திறந்தீங்கன்னா ஒரு சிவப்பு துணியில இந்த கோமதி சக்கரம் இருக்கும். ஓ, அது வந்து சிலை இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல வச்ச சிலை மாதிரிலாம் அங்க வச்சு வீட்டுல வச்சு இது பண்ண மாட்டாங்க. சிகப்பு துணியில லட்சுமியோட உருவத்துக்கு பதிலா இந்த கோமதி சக்கரத்தையே வச்சு கும்பிடுவாங்க. சோ அப்படின்றப்ப இது இருந்தாலே வீட்டுல செல்வம் பெருகும். இன்னொன்னு என்னன்னா இந்த கோமதி சக்கரமும் தாயத்து கொட்டைப்பாக்கு, லட்சுமி தாயத்து, இந்த 3 வச்சா அவ்வளவு செல்வம். அதாவது நம்ம எவ்வளவு கடனா இருந்தாலும் மென்மேலும் வளர்ந்துகிட்டே போகும். கடனை ஃபுல்லா கடன் வளர்ந்துகிட்டே போகும். கடன் எல்லாம் இல்ல, பிரச்சனை தீர்ந்துகிட்டே வரும். பிரச்சனை தீர்ந்துகிட்டே இருந்து செல்வம் பெருகும். செல்வம் பெருகும். இத வந்து பீரோல வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வெத்தலையில 1 ரூபா கொட்டைப்பாக்கு இப்படி ஏதாவது இந்த பக்கம் அடிச்சு நுனி பக்கம் அந்த பக்கமா பார்த்து வச்சோம்னா, கோமதி சக்கரத்தை பார்த்து வச்சோம்னா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒத்தபடியா வைக்கணும், 1 3 5 7 அப்படி. சோ இத பீரோல வைக்கலாம், நம்ம பூஜை அறையிலயும் வைக்கலாம். இல்ல, எனக்கு ஒரு பெரியவர் சொன்னாரு, இந்த கோமதி சக்கரம் வந்து காசு கொடுத்து வாங்குறத விட யாராவது தானமா கொடுத்து, ஆக்சுவலா அதாவது ஒரு நல்ல மனசோட அது கொடுத்து வாங்கி வைக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நிறைய இப்ப நம்ம ஒரு இது படிக்கிறோம், ஒரு குருஸ்தானத்துல இருக்கிறவங்க கிட்ட சிஷ்யர்கள் வாங்கலாம், இல்ல நம்மளோட மூத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்கலாம். சோ இப்படி நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கினோம்னா ரொம்ப, நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட அவங்க இப்ப உப்பு சொல்லுவாங்கல்ல, உப்பு வாங்கணும்னா நிறைய சொல்லுவோம், உப்பு கொடுத்துறாத, யாருக்கிட்டையும் உப்பு கொடுத்துறாத அப்படின்பாங்க. இப்ப வீட்டுல இருந்து உப்பு பாக்கெட் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஒரு கிரகப்பிரதேச வீட்டுக்கு போகணும்னாலே கடையில இருந்து வாங்கிட்டு அப்படியே கொண்டு போவாங்க. நம்ம வீட்டுல இருந்து செல்வம் போயிடும்னு. அதனால இந்த கோமதி சக்கரத்தை யாரும் கிஃப்டடா கொடுக்க மாட்டாங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் தர மாட்டாங்க. ஆனா கோமதி சக்கரம் நம்ம காசு கொடுத்தே வாங்குறதா இருந்தாலும் அது ஒரு நல்ல நேரம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நேரம், நல்ல நாள் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து வாங்கணும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஏன்னா புதன் வெள்ளி எல்லாம் லட்சுமிக்கு உகந்த நாள். சோ இந்த இடத்துல நம்ம செல்வத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். சோ அந்த மாதிரி நல்ல நேரம் பார்த்து வாங்கிட்டு வர்றது, வீட்டுக்கு வர நேரம் நல்ல நேரமா இருக்கணும். சோ அப்படி இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். வாங்குறதும் நல்ல நேரமா இருக்கணும், வீட்டுக்கு கொண்டு வரதும் அதே நேரத்துக்குள்ள இருக்கணும். கல்யாணம் பண்ணி நம்ம புகுந்த வீட்டுக்கு போறப்ப ஒரு நல்ல நேரம் பார்த்து தானே கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி சோ அந்த மாதிரி. ஏன்னா இப்ப நேரம் வாங்கிட்டு வந்தோடனே பூஜை அறையில தான் வைப்போம். அந்த நேரம் நல்ல நேரமா இருக்கணும்ல. நல்ல நேரமா இருந்து நம்ம நேரமும் நல்ல நேரம் ஆகணும்ல, அதுக்குதான். ஆமா, நம்மளோட கஷ்ட காலங்கள் வந்து நிவர்த்தி ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம கொண்டு வர பொருளும் ஒரு நல்ல நேரத்துல வீட்டுக்குள்ள வந்தாதான் அதுக்கான பலனை அது முழுமையா கொடுக்கும் அப்படின்றது. இன்னொன்னு, இந்த கோமதி சக்கரம் வச்சோம்னாலும் பிரசாதம் கண்டிப்பா வைக்கணும். கோமதி சக்கரம் எல்லாமே நம்ம வைக்கிறோம்ல, குன்றின் மணி நைவேத்தியம் மாதிரி வச்சா சாமி கும்பிடும் போது. சோ அப்ப வந்து நம்ம டெய்லி இது பண்ண முடியாது. என்னடா பண்றது, நிறைய பேர் மலைப்பாங்க. ஒண்ணும்ல, ஒரு 10 கல்கண்டு இல்ல 5 கிஸ்மிஸ் ஏதாவது அந்த டெய்லி தண்ணியும் கல்கண்டும் வச்சா போதும். வச்சதுக்கு தீபதுபான காமிச்சாலே போதும். அவங்க எப்பவுமே அவங்களோட வேலையை சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, அது ஏன்னா அவங்கள பட்னி போடக்கூடாதுல்ல. நம்ம வீட்டுல இருக்க சாமியை நம்ம பட்னி போட்டக்கூடாதுல்ல. சரி, ஓகே. கோமதி சக்கரத்தை பத்தி சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்த குன்றின் மணி சோதி. நாளைக்கு குன்றின் மணியை பத்தி சொல்லிடுவோம்.
அப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ வரப்போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நன்றி, டாடா, வணக்கம். வணக்கம்.